ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு நாய்க்குட்டியை குளிப்பாட்ட வந்திருக்கோம். நாய்க்குட்டி இவ தான் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி. பேர் வந்து ஜெரி, ஆனால் நாங்கள் கூப்பிட்றது அம்மு. இவளுக்கு வந்து 9 வயசு, ஆனால் குளிக்கவே மாட்டா. குளிக்கிறதுனாலே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தாலும் தான் மேலே வந்து இப்போ கட்டி போட்டிருக்கோம், குளிப்பாட்ட போகிறோம். இதை குளிப்பாட்டுறதுனாலே வந்து ஒரு 2-3 பேர் வந்து வந்துடுவாங்க அதை பார்க்கறதுக்குன்னே. அதுக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து அஸ்வின், தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. லண்டன் ரிட்டன் அஸ்வின். இது வந்து நம்ம நாராயணன். தேனியில இருந்து. இவன் பேரும் நாராயணன், என் பேரும் நாராயணன் தான். ஸோ எங்கள் பேர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நாயை குளிப்பாட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இப்போ வந்து எதுக்கு இதில் தண்ணீர் வைக்கிறோன்னா, நாங்கள் வந்து எங்கள் வீட்டு நாய்க்கு டைரெக்டாக சோப்பு வந்து மேலே போட மாட்டோம். எங்கள் வீட்டில் ஒரு கப்பு இருக்கும் இந்த மாதிரி. இதில் வந்து பாதி தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் சோப்பு, அந்த சோப்பை வந்து கொஞ்சம் சோப்பு விட்றாங்க. இந்த ஹிமாலயன் சோப்பு வாங்கியிருக்கோம் இப்போது பிளிங்கிட்லேருந்து ரீசெண்டாக. அதை வந்து எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதுக்கு மேலே வந்து ஐய நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. அதுக்கு மேலே வந்து அப்படியே தடவுவோம். ஓகே, மேலே கட்டுவோமா? மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இப்போ தேய்க்கணும். கையாலேயே போடக்கூடாது. இப்போ க்ளவுஸ் இல்லை. போதும் போதும் போதும், தேய் நிறைய. இதுவே நன்னா தேய், நல்லா நுறையா வரும் பாரு. இப்போ அப்படியே நல்லா கையை வச்சு விட்டு தேய்க்கணும். அவளுக்கு நல்லா இதமாக தான் இருக்கும். அப்போ காட்டிக்கிட்டே இருப்பான். அந்த நாயெல்லாம் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணோம். எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. குளிப்பாட்டுறவங்க தான் கொஞ்சம் லேட் ஆக்குவாங்க. நாயெல்லாம் பிடிக்க அதை வந்து அசால்ட்டாக வந்து அப்படியே உட்காந்து நல்லா காட்டுவா. இப்போ நான் ஊர்லேருந்து வந்தனால ஏதோ குளிப்பாட்டுறேன், இல்லாட்டி இவங்கெல்லாம் குளிப்பாட்டவே மாட்டானுங்க. நாற்ற அடிச்சுட்டு தெரியும். மக்களே, தேய்ச்சி ரொம்ப வந்து கை வலி ஆகிப்போச்சு. அதனால் என் தம்பி கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான். அவனே குளிக்க மாட்டான். இப்போது நாயை குளிப்பாட்ட போகிறான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது மட்டும் காதுக்குள்ளே போக்காமல் தேய்க்கணும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும். 2 வழி இருக்குது. காதுக்குள்ளேயும் உங்களுக்கு க்ளீன் பண்ணணும்னா காதுக்குள்ளேயும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இருந்ததுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா காதுக்குள்ளே இப்போ சோப் போட்டு தேய்க்காம பெட் வைப்ஸால் காதை க்ளீன் பண்ணாலும் ஓகே. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து நாய் டாக்டருக்கு தான் படிக்க வைக்கலான்னு இருந்தோம் மக்களே. ஆனால் அவனுக்கு படிப்பு வராத காரணத்தினால அவனுக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஆக்கி விட்டோம். ஆனால் அவன் வந்து இவென்ச்சுவலாக எங்கள் வீட்டில் நாய் டாக்டராக தான் வேலை பார்த்துட்ருக்கான். நவீன், இந்த நாய் வந்து வாங்கணுங்கிற ஐடியா உனக்கு எப்போலேருந்து வந்துச்சு? எப்படி வாங்கணும் இது? அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சின்ன வயசுலேருந்து நாய் வாங்கணும்னு ஆசை. ஆனால் என்ன வீட்டில் தான் வாங்க விடலை. ஏன்? ஒரே டைலாக் தான். வீட்டில் ஃபஸ்ட்டே 2 நாய் இருக்கு, 3ஆவது நாய் எதுக்கு வாங்கணும்னு. அப்புறம் கஷ்டப்பட்டு நான் அப்புறம் வந்து 10th வாங்கினேன் இதை. இப்போ வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு இருக்கு. 10th வாங்கும்போது 45 நாள் இருந்தது. ஏன் இந்த பாம்புக்குள்ளே வந்துடும். இப்போ அதோட மூஞ்சி கூட என் பாம்புக்குள்ளே வர மாட்டேங்குது. அம்மா பெருசாக இருக்குது. வர்ற வரைக்கும் அம்மா வந்து நாய் வாங்கக்கூடாது, அது வாங்கக்கூடாது தான். வந்த அடுத்த நாள்ல இருந்த இவனும் நானும் தான் 2வது ஆயிட்டான். அவமானப்படுத்துறதுக்குன்னு என் பேரை நாய்க்கு வைக்க வேண்டியது, அதை திட்டணும்னா என்ன திட்ட வேண்டியது? இவதான் ஃபர்ஸ்ட் அம்மாக்கு. ஏதாவது ஆச்சுன்னா இவதான் எல்லாமே. லெப்ராடாருக்கு ரின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா லெப்ராடார் சரி, ரிட்ரீவர் சரி, அதுக்கெல்லாம் முடி ரொம்ப ஜாஸ்தி. அதுக்காக லெப்ராடார் வந்து ஆக்சுவலி வாட்டர் டாக்னு சொல்லுவாள். பழைய காலத்துலலாம் லெப்ராடார் வந்து
ஹண்டிங் பண்ணதுக்கப்புறம் வாத்தை போய் நீந்தி வாயில் கவ்விண்டு வரும். அதனால இவாளோட முடிக்குள்ள சீக்கிரமா தண்ணி போகாது. தண்ணி போச்சுன்னா சீக்கிரமா வெளில வராது. அதனால இப்படி கையை ஃபுல்லா உள்ள விட்டு பாருங்க. பாருங்க இங்க பாருங்க, இப்ப வந்து தண்ணி இல்லாத மாதிரி இருக்கா, இப்போ அமுக்கினா ஃபுல் உள்ளேருந்து தண்ணி வரும். பாருங்க பார்த்தல இவ்வளோ தண்ணி வருதுன்னு. பார்த்தேளா இங்கே பார்த்தேளா அங்கே. ஆனால் லேப்ரடார்னு சொல்றியே, நம்மளோட ஒரிஜினல் லேப்ரடாரே இல்லையே, அதை பற்றி சொல்லவே இல்லை. நம்ம ஒரிஜினல் லேப்ரடார் இல்லை, ஏன்னா ஒரிஜினல் லேப்ரடார் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது. ஆமாம், அப்போ நம்ம கிட்ட காசு இல்லை அவங்க வாங்கிறதுக்கு. எங்களுக்கு ஆக்சுவலி ப்ரீடெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஏதோ நாங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து அம்மாலாம் ரோட்டு நாயை இருக்கிறவங்க தான். ஆனால் என்ன சரி, ஏன்னா எங்கள் தம்பியே ஒரு லோக்கல் ப்ரீடு தான். ஆமாம், அது என்னமோ இருக்கு. நான் தான் கொஞ்சம் பிராண்டட். அதனால நாங்கள் சரி போனா போட்டோம். நாய் தானே ப்ரீடு இருந்தாங்க. நாயின்னு சொன்னாலே மக்கள் திட்ட போகிறாங்க. நாய் சொன்னால் என் அம்மா திட்டுவேன். இந்த வாகு பார்த்தா அம்மா தான் திட்ட போகிறாங்க. யாரா அது நீ குளிக்கும் போது எட்டி பார்க்கறது? போடா உள்ள. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபுல் தண்ணி போன மாதிரி இருக்கா? ஆனால் இங்கே பாருங்க, இங்கே உட்காருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு என்ன ஃபுல் தண்ணி போன மாதிரி இருக்கா? இப்போ பாருங்க, கையை எடுத்து இங்கே பாருங்க, இதில் எப்படி இருக்குன்னு தண்ணி ஃபுல்லாக. இதுக்கு அமுக்கினா கோவம் வருவானே. இங்கே பாருங்க, இந்த அமுக்கினா கோவம் வருது. ஆனால் கடிக்காது, இன்னி வரையும் கடிச்சதில்லை. கடிச்சது இல்லை, ஆனால் இன்னி வரைக்கும் நம்பல. அதுக்கும் தெரியும் இது கடிக்க தெரியாதுங்க, இது போலி டாக். இது சும்மா குலைக்க மட்டும்தான் தெரியும். பழமொழி மாதிரி தான், குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு தான். இதுதான் இப்போ எல்லா இடத்தையும் பிடிச்சி விடணுமா? ஆமாம், அது நடுவில் எப்படி கோவம் வரும். இதில் வந்து அம்முக்கு மட்டும் 3 துண்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் நம்ம ஈரம் நல்லா போகிற மாதிரி ஒரு துண்டு வச்சு துடைக்கணும். இதெல்லாம் எங்கள் அம்மா போட்ட ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஈரம் போகிற மாதிரி துண்டை வச்சு துடைக்கணும். அப்புறம் செகண்ட் லேயர் வந்து இந்த லேயரு, இது போனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் இது துடைக்கும். தேர்டு வந்து பிராண்டட் டெக்கத்லானில் ஃப்ளையிங் மெஷின்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினது, டெக்கத்லான் தான் நினைக்கிறேன். இந்த துண்டை வச்சு துடைக்கணும். ஸோ இது 3 துண்டை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு இந்த என்ன தான் சொல்லுவாங்க, ஹேர் ட்ரையரை வச்சு ஒரு 1 hour வந்து ட்ரை பண்ணணும். அப்போ டோட்டலாக இவளை குளிப்பாட்டணும்னா ஒரு 2 hours 2.5 hours கொடுத்தா தான் இவன் ஃபுல்லாக குளிச்சே முடிப்பா. இப்போ திருப்பி போய் இந்த மாதிரி குப்பையில் போய் உட்காந்துப்பா. ஸோ மக்களே, உங்கள் வீட்டில் ஏதாவது நாய்க்குட்டி இருந்து பெட்டு வச்சுருந்து அதுக்கு குளிப்பாட்டணும், அதை பார்த்துக்கணும், அப்படி ஏதாவது வேலை இருந்தால் எங்ககிட்ட கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எங்ககிட்ட பர்சனல் மெசேஜ்லேயோ சொல்லுங்கள். கண்டிப்பாக என் தம்பி வந்து எல்லாரையும் பார்த்துப்பான். ஏன்னா அவனுக்கு நாயினாலே ரொம்ப பிடிக்கும். பெருசாக சம்பளம்லாம் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு எதாவது பார்த்து நீங்கள் சோறு மட்டும் வாங்கி போட்டிங்கன்னா அவங்க நாயை பார்த்துக்கிட்டு அப்படியே உங்களோடய இருந்துருவான். எங்களுக்கும் கொஞ்சம் தலைவலி மிச்சம். ஸோ இந்த மாதிரி எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தீங்கன்னா இந்த ஃபேஸை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்டேக்கர் போதும்னா வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். துண்டை எடுத்து அடுத்த லேயர் ஆஃப் வைப்பிங்கா என்ன சொல்லுவாங்க, வைப்பிங், க்ளீனிங். மண் எடுத்து வாயில் போட்டுக்கிறா பாருங்க மக்களே. இப்போ என் அண்ணன் பண்ணுறாங்க, எல்லாம் ஃபுல்லாக தடைச்சிட்டு கடைசியில் சீன் போடுறதுக்கு வந்திருக்காங்க. மக்களே வந்து மெயின் ஆமாம் ஆமாம், கடைசியாக வந்து இதை ஃபுல்லாக ஈரத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனிதன் தேவை. ஆமாம், சரியா அம்மா குளிச்சதில் ஆகி போயிட்டான் மொட்டை மாடியில். என் தம்பி இப்போ காலில் அதை வேற மிதிச்சிட்டான். ஸோ மக்களே 2 hours ஆச்சு. 2 hours ஃபைனலி வந்து
ஒரு மாதிரி உடஞ்சிட்டோம் 2 பேரும். இந்த நான் எங்கள் வீட்டு அம்முவை வந்து குளிப்பாட்டி முடிச்சாச்சு. அம்முவோட நிறைய அட்ராசிட்டிஸ்லாம் இன்னும் இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறோம். அதுக்காக வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கூட அமுக்கிக்கோங்க. உனக்கு எதாவது சொல்லணுமாடா? முடியலப்பா சாமி, என்னால் அவ்வளோதான். பார்க்கலாம், ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இன்னொன்று வாட்டி குளிப்பாட்டுவோம். அது வரைக்கும் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு பார்க்கலாம். வணக்கம் கைஸ். பாய்.